கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வர செய்த தேவனுக்கு நன்றி. அருமையான பாடல்கள் பாடிய சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் அருமையான ராபின் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அருமையான பாடல்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளில் நாம் தானியேல் வேத ஆராய்ச்சியை தொடர்கிறோம். அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல், தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தானியேல் 11ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். 11ஆம் அதிகாரம், அதில் 4 பிரசங்கம் பண்ணுவேன். வழக்கமாக 4 செய்திகள் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அதிகாரம். ஆனால் அது ஒரே பிரசங்கமாக பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் அதை 2ஆக பண்ண வேண்டிய நிலைமை. ஆகவே இன்றைக்கு முதல் பாகத்தை படிக்க போகிறோம். தானியேலின் கடைசி தரிசனம் அல்லது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். டேனியல்ஸ் லாஸ்ட் ப்ராஃபஸி ஆர் விஷன். இன்றைக்கு தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் 39 வசனங்கள் வரைக்கும் படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம்னா, வருங்கால சம்பவங்களின் வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். தானியேல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் நான் அவனை, யார்? கேப்ரியேல், அந்த அரசனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். 2ஆம் வசனம். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். கேப்ரியேல் சொல்றாரு, நான் உனக்கு சொல்ல போகிற செய்தி மெய்யான செய்தி. தானியேல் 11ஆம் அதிகாரம் பெரும்பாலும் பேசப்படாத அதிகாரம். தானியேல் 11ஆம் அதிகாரத்தை யாராவது பிரசங்கம் பண்ணி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கடைசி என்ன கேட்டீங்க? கேட்டிருக்கீங்களா? தானியேல் 11ஆம் அதிகாரம் ஏன் அநேகர் அதை குறித்து பேசுவதில்லை என்றால், அதில் இருக்கிற விவரங்கள் மிகவும் குழப்பமானவை, புரிந்து கொள்ள கடினமான அதிகாரம் என்று அநேகர் நினைப்பதால் அந்த அதிகாரத்தின் பக்கமே தலை வச்சு படுக்கிறதே கிடையாது. அன்பானவர்களே, நாம் இதை இன்றைக்கும் அடுத்த ஓய்வு நாளும் ஆண்டவருக்கு சித்தமானால் படிக்க போகிறோம். தானியேல் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் 4 மிக முக்கியமான தரிசனங்கள் அடங்கியுள்ளன. அவைகளை முறையே 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ சுருக்கம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்துருக்கிறோம்னு சொல்லிட்டு. தானியேல் 2ஆம் அதிகாரம், புறஜாதி அரசனுக்கு நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் தந்த தரிசனம். அப்படி தானே? அதில் என்ன இருக்குன்னா, பாபிலோன், அந்த சிலை சொப்பனம், பாபிலோன்லேருந்து வருகை வரைக்கும் ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு புறஜாதி அரசனுக்கு இது போதும் அப்படின்னு ஆண்டு நிறுத்திட்டார். சரிங்களா? 7ஆம் அதிகாரம் கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவர் தானியேலுக்கு தந்த தரிசனம். அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த 4 ராஜ்யங்கள் இருக்கும் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள மாதிரி. ஆனால் கூடுதலாக ஆண்டு என்ன சொல்லியிருப்பார்? சின்ன கொம்பு இடம்பெற்றுள்ளது 7ஆம் அதிகாரத்தில். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் சிந்திக்கட்டும் என்பதற்காக. விளங்குதா? 8ஆம் அதிகாரம் ஆசரிப்பு கூடார தொடர்பில், ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தமாக ஆண்டவர் தானியேலுக்கு தந்த தரிசனம். இதில் சின்ன கொம்பு பற்றி இன்னும் கூடுதல் விவரங்களை 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். முடிவில்லா அதிகாரமாக அந்த அதிகாரம் முடிகிறது. அப்படி தானே? 2300 ஆப்புகள் என்னென்ன தானியேலுக்கு விளங்கலை. அப்படி தான் அந்த அதிகாரம் முடிகிறது. முடிவில்லா அதிகாரமாக முடிகிறது. 11ஆம் அதிகாரம் மிகாவேலே, இயேசுவே இறங்கி வந்து தானியேலுக்கு தந்த தரிசனம். 10, 11, 12 இந்த 3 அதிகாரங்களுமே ஒரே தரிசனம். சரிங்களா? சேம் பீஸ், ஒரே துண்டு அப்படின்னு சொல்லலாம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து. ஆகவே இந்த 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலிருந்தே தொடங்கி விடுகிறது. இதில் 11ஆம் அதிகாரத்தில் மிக மிக அதிகமான விவரங்கள் இருக்கிறது. இப்போ பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் எப்படி முடியுது? ஒரு கல் வந்துச்சு, மலையிலிருந்து உருண்டு வந்தது. கல் ராஜ்யம் வந்து சிலையின் பாதங்களில் மோதுவதோடு 2ஆம் அதிகாரம் முடிகிறது. ஆனால் அந்த கல் சிலையின் பாதங்களில் ஏன் மோதியது என்பதற்கான விளக்கம் அந்த அதிகாரத்தில் இருக்கா இல்லையா? ஏன் கல் வந்துச்சுன்னு ரீசன் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த பிரிந்து போன ராஜ்யங்கள் இந்த காலகட்டத்தில் தான் கல் பெயர்ந்து வருகிறது.
அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பிரிந்து போன ராஜ்யங்களுக்குள்ளே ஏதோ நடக்கிறது. அதனால தான் கல் ராஜ்யம் வந்து மற்ற ராஜ்யங்களை தகர்க்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சுருக்கமாக சொன்னால் தானியேல் 2ஆம் அதிகாரத்திற்கு விரிவான விளக்கமே தானியேல் 11ஆம் அதிகாரம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை பெரிதாக்கி காட்டுகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை பெரிதாக்கி காட்டுகிறது. தானியேல் 11ஆம் அதிகாரம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை பெரிதாக்கி காட்டுகிறது. சுருக்கமாக சொன்னால் தானியேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நுண்ணோக்கி மூலம் பார்ப்பதை போன்றது. மைக்ரோஸ்கோபிக் வியூ ஆஃப் ஈவென்ட்ஸ். அந்த நுண்ணோக்கி வச்சு பார்த்தா எப்படி சின்ன சின்ன உயிரிகள்லாம் தெரியும். அந்த மாதிரி 2ஆம் அதிகாரத்தை அப்படி உத்து பார்த்தா என்னெல்லாம் இருக்குமோ அதான் 11ஆம் அதிகாரம். விளங்குதா உங்களுக்கு? எவ்வளோக்கு நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியுமோ அதற்காக நம்ம ஜெபத்தோடு முயற்சிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? சிலை மனிதன். இந்த சிலை மனிதனுடைய புறம்பான ஒரு தோற்றத்தை நாம் பார்க்குறோம். சரிங்களா? தங்கம், வெள்ளி, வெண்கலம் அப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் அவனுக்குள்ளே, அந்த மனுஷனுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கிறது என்பதுதான் தானியேல் 11ஆம் அதிகாரம். மற்ற அதிகாரங்கள் உள்ள மாதிரி 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் உள்ள மாதிரி தங்கம், சிங்கம், ஆட்டுக்கடா இப்படி எந்த அடையாளங்களும் 11ஆம் அதிகாரத்தில் கிடையாது. நேரடியான மொழியில், டைரக்ட் லாங்குவேஜில் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. விளங்குதா உங்களுக்கு? நம்ம ஜெபத்தோடு 11ஆம் அதிகாரத்தை முதல் பகுதியை படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தானியேல் 11ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். பெரும்பாலும் பேசப்படாத அந்த அதிகாரத்தை, கடினமான அதிகாரம் என்று கருதப்பட்டு கவனிக்காமல் விடப்படக்கூடிய இந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தட்டும். நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தானியேலுக்கு இறங்கி வந்து உதவி செய்த கேப்ரியேல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியாரில் கேட்கிறோம். நீர் பெருகும், நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் உருவரை. இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது? ஒரு அவுட்லைன் பார்க்கலாமா? பாருங்களேன். தானியேல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மேதிய பெர்சிய ராஜாக்கள். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பராக்கிரமமுள்ள ஒரு கிரேக்க ராஜா அப்படின்னு படிக்கிறோம். முதல் 2 வசனங்கள் மீடோ பெர்ஷியன் கிங்ஸ், 3ஆம் வசனம் a mighty Grecian king. 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பிரிந்து போன கிரேக்கத்தின் தென் திசை வடதிசை ராஜாக்கள், கிங்ஸ் ஆஃப் த சவுத் அண்ட் நார்த் ஆஃப் த டிவைடட் கிரீஸ். 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் அஞ்ஞான ரோம பேரரசின் ராஜாக்கள், கிங்ஸ் ஆஃப் த பேகன் ரோமன் எம்பையர். 11ஆம் அதிகாரம் 29லிருந்து 39 வரைக்கும் போப்பாதிக்க கொடுங்கோன்மையின் காலம், பீரியட் ஆஃப் தி பேப்பல் சுப்ரிமசி. 11ஆம் அதிகாரம் 40லிருந்து 45 வரைக்கும் முடிவு காலம், த டைம் ஆஃப் தி எண்ட். சரிங்களா? இந்த கடைசி முடிவு காலம் தான் நம்ம அடுத்த வாரம் படிக்க போகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் அந்த சீக்வன்ஸ் பார்க்குறீங்களா? மேதிய பெர்சியா கவனிக்கிறீங்களா? மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம பேரரசு, அஞ்ஞான ரோம், போப்பு ரோம், முடிவு காலம். விளங்குதா? 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் இருக்கும், 7ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் இருக்கும். அந்த பாபிலோன் 8ஆம் அதிகாரத்திலும் கிடையாது, 11ஆம் அதிகாரத்திலும் கிடையாது. ஏன்னா பாபிலோன் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? பிரியமானவர்களே, 8ஆம் அதிகாரம் சொல்லுங்க, எந்த ராஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது? எந்த ராஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்குது? மேதிய பெர்சியா. ஒரு ஆட்டுக்கடா வந்துச்சு. சரிங்களா? மேதிய பெர்சியா. தானியேல் 8:20 படிக்கிறோம். மேதிய பெர்சியாவிலிருந்து கேப்ரியேல் 8ஆம் அதிகாரத்தை ஆரம்பித்தது போல 11ஆம் அதிகாரத்திலையும் பாருங்கள், கேப்ரியேல் எங்கேருந்து தான் தொடங்குறாரு? மேதிய பெர்சியாவிலேருந்து தான் தொடங்குறாரு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, தானியேல் 8லிருந்து 12 அதிகாரங்கள், அந்த 5 அதிகாரங்களும் 8, 9, 10, 11, 12 இந்த 5 அதிகாரங்களும் மூடப்பட்ட, முத்திரை போடப்பட்ட, வெளிப்படுத்தலில் திறக்கப்பட்ட புஸ்தகம். அந்த சிறு புஸ்தகம் எது தான்? தானியேல் 8லிருந்து 12 வரைக்கும் தான். நம்ம வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பற்றி படிக்கிறோம். 8, 9, 10, 11 வசனங்களில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தானியேல் 11ஆம்
அதிகாரம் சம்பவித்த ஆண்டு. சரிங்களா? எந்த வருஷம் நடக்குது? தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் சம்பவம் கிமு 538ஆம் வருஷம். சரிங்களா? அந்த சமயத்தில் தானியேலுக்கு 84 வயசு. He was 84. பாருங்க, முதலாம் வசனம் சொல்லுகிறது தானியேல் 11:1. ஓகே, தானியேல் 12ஆம் அதிகாரம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக தானியேல் 11ஆம் அதிகாரம். சரிங்களா? சம்பவித்த ஆண்டு கிமு 538. மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்தில் நான் அவனை கேப்ரியேல் அந்த தரியு அரசனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். மேதியா பெர்ஷியா என்ற ஒருங்கிணைந்த ராஜ்யத்தின் முதல் அரசன் யாரு? தரியு. அப்படித்தான் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தானியேலை எந்த சூதுவாதும் இன்றி சிங்கக்கபியில் போட்டு பிற்பாடு முழுவதும் உறங்காமல் உண்ணாமல் உபவாசம் இருந்த அதே அரசன் தான் யாரு? தானியேல் 11:1 படிக்கிறேன். அதே மேதியனாகிய தரியு என்று நாம் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். சரி, 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க. இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முழு நீள விளக்கம் கொடுக்கிறார் கேப்ரியேல். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்ஷியாவில் எழும்புவார்கள். இப்போ யார் இருக்கிறா? தரியு இருக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் 3 ராஜாக்கள் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாக இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? தரியு அவரோடு சேர்ந்து கோரேஸ் 2 பேரும் இணை அரசர்கள். 2 பேரும் ஒன்றா ஆட்சி புரிந்தார்கள். கோரேஸுக்கு பிறகு வந்த 3 பெர்ஷிய அரசர்கள் யார் யாருன்னா, ஒன்று கேம்பிசஸ், கோரேஸின் மகன். அதுக்கப்புறம் முதலாம் டரியஸ் ஹிஸ்டாஸ்பஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்டா என்ற அகாஸ்வேரு, அதாவது எஸ்தர் ராஜாத்தியோட கணவன். அதுக்கப்புறம் அந்த 4ஆம் ராஜாவாக இருப்பவன் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அது யாருன்னா அர்தசாஷ்டா ராஜா. எருசலேம் திரும்ப கட்டப்படுவதற்கு 3வது நபர் ஒருத்தர் ஆணை பிறப்பித்தார் அல்லவா, அவர் தான் அர்தசாஷ்டா. கோரேஸ், தரியு, அதுக்கப்புறம் அர்தசாஷ்டா ஆணை பிறப்பித்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 4 ராஜாக்கள் இவர்கள் தான் அப்படின்னு பார்க்குறோம். கேம்பிசஸுக்கு பிற்பாடு எழும்பினவன் ஃபால்ஸ் ஸ்மடிஸ் என்ற பாடியா என்ற ஒரு அரசன். அவனும் என்ன செய்வாங்க, இந்த 3 பேரில் ஒருத்தனா கணக்கு போடுவாங்க. ஆக்சுவலாக அவர் அரசு சந்ததி சேராதவர், ஃபால்ஸ் ஸ்மடிஸ். அதனால் அவர் கணக்கில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 3ஆம் வசனம், தானியேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு, யார் அது? அலெக்சாண்டர். பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் அப்படின்னு படிக்கிறோம். அலெக்சாண்டர் அகிலம் முழுவதையும் 33 வயதில் அவன் எல்லாம் கைப்பற்றிட்டான். 32 வயசுலேயே 33 வயதில் அவன் மடிந்து போனான். ஆனால் பாருங்களேன், இன்னொரு நபர் 33 வயசில் அகிலம் முழுவதையும் தம் அன்பான மரணத்தினால் வென்றார். யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் த கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஜீசஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அலெக்சாண்டருக்கு பிற்பாடு ராஜ்யத்தை கைப்பற்ற 36 போர்ப்படை தளபதிகள் 20 ஆண்டுகளாக சண்டையிட்டார்களாம். ஆனால் பிற்பாடு கிமு 302 4 பேருக்குள் இந்த கிரேக்க ராஜ்யம் பகுக்கப்பட்டது. யார் அந்த 4 பேருன்னா, கசாண்டர், லிசிமேக்கஸ், செலூக்கஸ், டாலமி. டாலமி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது PTOLEMY, டாலமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைசர் காலேஜில் படிக்கும் பொழுது சொல்ல தெரியாது. எப்படி சொல்லுவோம்னா பொட்டாலமின்னு. சரிங்களா? பொட்டாலமி கிடையாது, டாலமி அப்படின்னு பிறகு தான் கற்றுக்கிட்டோம். சரி, பிரியமானவர்களே, இந்த 4 கசாண்டர், லிசிமேக்கஸ், டாலமி, செலூக்கஸ், இந்த 4 பேரும் கிரேக்க ராஜ்யத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போட்டியிட்டார்கள். பிற்பாடு என்னாச்சுன்னா அது 2 ராஜ்யங்களாக மட்டும் நிலைத்தது. சரிங்களா? கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டருக்கு அப்புறம் 4 பிரிஞ்சிச்சு. அந்த 4 அப்புறம் என்ன ஆயிடுச்சான்? 2ஆக நிலை கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். அந்த 2 ராஜ்யங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று அதாங்க
இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தென்திசை ராஜா, வடதிசை ராஜா. தென்திசை ராஜான்னா தாலமி, அந்த தாலமி வகையறா எல்லாமே, தாலமி 1, தாலமி 2, தாலமி 3 அப்படின்னு வரிசையாக வரும். எகிப்தை ஆண்டவர்கள். செலுக்கஸ் அப்படின்னா வடதிசை ராஜா, பாபிலோனை மையமாக கொண்டு சீரியாவை ஆண்டவர்கள். செலுக்கஸ் 1, செலுக்கஸ் 2, செலுக்கஸ் 3 அப்படின்னு வரும். ஆகவே இந்த 4 பாக கிரேக்க ராஜ்யம் 2ஆக குறுகியது. சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 15ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடைந்து போன கிரேக்க ராஜ்யத்தின் தென்திசை வடதிசை ராஜாக்களை பற்றி தான் நாம் இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். சரிங்களா? இந்த வசனங்களில் இங்கே தான் இந்த தென்திசை ராஜா, வடதிசை ராஜா என்று திரும்ப திரும்ப வருகிறது. சரிங்களா? இந்த 5லிருந்து 15 வசனங்களுக்குள்ள 6 யுத்தங்கள், இந்த 2 ராஜ்யங்களுக்கு இடையில், வடதிசை ராஜ்யம், தென்திசை ராஜ்யம், இந்த 2க்கும் இடையில் நடைபெற்ற 6 யுத்தங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? 15ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மீண்டும் 40ஆம் வசனத்தில் தான் 11ஆம் அதிகாரத்தில் தென்திசை ராஜா, வடதிசை ராஜான்னு மறுபடியும் படிக்கிறோம். யாராவது தானியேல் 11ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்களா? தானியேல் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்களா? படிங்க. படிக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். தென்திசை ராஜா அப்படின்னா தாலமி பேரரசின் அரசர்களை சுட்டி காட்டுகிறது. ஒரே ஒரு ராஜாவை சுட்டி காட்டாது தென்திசை ராஜான்னு. தாலமி பேரரசின் அரசர்களை, எகிப்தில் அந்த வகையில் வந்த அரசர்கள் எல்லாரையும் சுட்டி காட்டும். வடதிசை ராஜா என்றால் ஏதோ ஒரு ராஜா கிடையாது. செலூசிட் எம்பையர், செலூக்கிய பேரரசின் அரசர்களை பற்றித்தான் வடதிசை ராஜா அப்படின்னு அடுத்தடுத்து படிக்கிறோம். அது பற்றிய விவரங்கள் எல்லாமே ஒரு அட்டவணையாக தயாரித்திருக்கிறேன். இந்த 11ஆம் அதிகாரத்திற்கு 3 அட்டவணைகள் தயாரித்திருக்கிறேன். சரிங்களா? இந்த 3 அட்டவணைகளும் ஒரு தம்பி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அந்த அட்டவணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஆகவே இந்த 11ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 15 வசனம் வரைக்கும் ஒரு தனி அட்டவணை இருக்குது. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த 5லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஏராளமான யுத்தங்களை பற்றி நாம் படிக்கிறோம். 16ஆம் வசனத்தில், தானியேல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அஞ்ஞான ரோமின் எழுச்சி. கவனிக்கிறீங்களா? முதல்ல என்னது? மேதிய பெர்சியா. அடுத்து என்னது? கிரேக்க ராஜ்யம். அதுக்கப்புறம் என்னது? ரோம், அஞ்ஞான ரோம். அப்படி தானே தானியேல் 2, தானியேல் 7, தானியேல் 8 பார்க்குறோம். 8ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் இருக்காது. சரி, கவனிங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும் அப்படின்னு பார்க்குறோம். 11-16 4 காரியங்களை படிக்கிறோம். 1, வடதிசை ராஜா என்ற பதம் இங்கே பயன்படுத்தப்படுவது இந்த வசனத்தில் தான் நின்று போகிறது. சரிங்களா? 16ஆம் வசனத்தில் பாருங்கள், வடதிசை ராஜான்ற அந்த பயன்பாடு அங்கே தான் இல்லை. ஆனால் ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் உண்மையிலே யாருன்னு வடதிசை ராஜா தான் வர்றான். ஓகே, கவனிங்க. 2வது, எபிரேய வினைச்சொல் விரோதமாக என்று இராமல், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் இருக்கும். ஆனால் மூல பாஷையில் அகெயின்ஸ்ட்னு இல்லை, எப்படி இருக்கான்? அன்டு ஹிம் அப்படின்னு இருக்கு. அவனிடமாய் வந்தான். எப்படி படிக்கணும்? ஆகையால் அவனிடம் வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அப்படி தான் ஒரிஜினல் லாங்குவேஜில் இருக்கு. 3வது, தன் இஷ்டப்படி செய்வான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? புதுசாக ஒரு ராஜா எழும்புறான்னு அர்த்தம். சரிங்களா? புதுசாக ஒரு ராஜ்யம் எழும்புகிறது என்று அர்த்தம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். நீங்கள் படித்து பாருங்கள், தானியேலில் நிறைய இடங்களில் தனக்கு இஷ்டமானபடி தனக்கு இஷ்டமானபடி அப்படின்னு திரும்ப திரும்ப வரும். அப்படி வரும்போதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு பயங்கரமான ஒரு ராஜ்யம் எழும்புது, ஒரு ராஜா எழும்புறான் அப்படின்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு அன்பானவர்களே? அதான் இந்த பதத்தின் பொருள், தன் இஷ்டப்படி என்றால். 4வது, அந்த புதிய அரசு, இந்த 11-16 படிக்கிறோமே, அந்த புதிய அரசு அஞ்ஞான ரோம் ஆகும். அது கிமு 168
எழும்பியது. சரி, இப்போ 17ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். 17லேருந்து 19 வரைக்கும் 11 அதிகாரத்தில் யாரை பற்றி படிக்கிறோன்னா, மதுவால் மதிமயங்கி போன ராயன் ஜூலியஸ் சீசரை பற்றி படிக்கிறோம். ஜில்டட் ஜூலியஸ் சீசர். தானியேல் 11ஆம் அதிகாரம் படிக்கலாமா? சில வசனங்கள். 17ஆம் வசனம் பாருங்க. தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோட கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள் அப்படின்னு படிக்கிறோம். இந்த 11 அதிகாரம் 17லேருந்து 19 வரைக்கும் ஜூலியஸ் சீசர் கிளியோபாட்ரா பற்றி படிக்கிறோங்க. நான் சரித்திரத்தில் படித்து பார்த்தேன். கிளியோபாட்ரான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்ணு கிடையாதுங்க, 7 பெண்கள் இருக்கிறாள். 7 கிளியோபாட்ரா இருக்கிறாங்க. ரோம பேரரசன் ஜூலியஸ் சீசர், இந்த ரோம பேரரசன் ஜூலியஸ் சீசருடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, அவன் முன்னேறுவதில் காட்டும் வேகம். வேகமாக முன்னேறுவான் போர்ப்படைகளில். சரிங்களா? 18-19 வசனங்களை படிச்சிருவோம். பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேக தீவுகளை பிடிப்பான். ஆனாலும் ஒரு சேனாபதி இவன் செய்கிற நிந்தையை ஒளிய பண்ணுவதும் அல்லாமல் இவன் செய்த நிந்தை நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டுவான். ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான். அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான் அப்படின்னு படிக்கிறோம். பாருங்களேன், ஒரு வேகமான அரசன், பேரரசன் ஜூலியஸ் சீசர். ஆனால் அவன் எகிப்தின் அரியணையில் இருந்த கருப்பழகி யாரு? கிளியோபாட்ராவின் அழகிலே மயங்கி அங்கேயே 9 மாதங்கள் தங்கிவிட்டான். எகிப்துக்கு போனார், இவர் ஜெயிக்கலான்னு போனார். ஒரு அம்மா இவர் ஜெயிச்சிட்டாங்க. அவளுடைய அழகினால் இவனை மயக்கினால் 9 மாதங்கள் கிளியோபாட்ரா இருக்கிற இடத்துல இவன் தங்கிட்டான். வடதேச ராஜா என்ன பண்ணிட்டாரு? தென் திசை ராஜ்யத்தில் போய் ஹால்ட் ஆகிட்டார். விளங்குது அவங்களுக்கு? அவன் ஆரவாரமின்றி எகிப்தில் அடிபணிந்து விட்டது வழக்கத்திற்கு மாறான செயல். இப்போ பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் ஒரே கொந்தளிப்பு. என்னோட போன ராஜாவை ஆளை காணோம். எத்தனை மாதம் ஆகி போச்சு? 9 மாதம் ஆச்சே. எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜூலியஸ் சீசர் மத்திய தரைக்கடல் வழியாக பயணித்து வருகையில் பாலஸ்தீனா மற்றும் சின்ன ஆசியாவின் கடற்கரையோர பகுதிகளை கடக்கும் வேளையில் அநேகம் தீவுகளை பிடித்தான், கைப்பற்றினான். அதாங்க 18ஆம் வசனம். மக்கள் அவனுக்கு முன் தீவிரமாய் அடிபணிந்தார்கள். எங்கெல்லாம் அவன் போறானோ எல்லாரும் அவனுக்கு முன்பாக மண்டியிட்டார்கள். இவன் எங்கே மண்டியிட்டான்? கிளியோபாட்ராட்டம் மண்டியிட்டான். இவன் போகிற இடமெல்லாம் வெற்றி கிடைத்ததே. இதை பார்த்துட்டு ஜூலியஸ் சீசர் ரோமாபுரிக்கு ஒரு பிரபலமான கடிதம் அனுப்பினானாம். என்ன கடிதம் தெரியுமா? 3 வார்த்தைகள் அந்த கடிதத்தில். என்ன வார்த்தைகள்? வினி, வெனி, விடி, விசி அப்படின்னு எழுதினாராம். வெனி, விடி, விசி. என்ன அர்த்தம்னா, வந்தேன், கண்டேன், வென்றேன். அதான் அர்த்தம். தீவுகளை வென்றான், தன் தீய மனதை வென்றானா? மக்கள், ஓகே, அடுத்த பகுதி போங்க. மக்கள் இவனுக்கு முன் மண்டியிட்டனர். இவனோ எகிப்திய ராணிக்கு முன் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து விட்டானே. அவன் எழுதிய கடிதத்தை நாம் சற்று மாற்றி எழுதுவோமா? கடிதத்தை கொஞ்சம் மாற்றி நான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? போனான், கண்டான், தோற்றான். அவன் எழுதினது என்ன? வந்தேன், கண்டேன், வென்றேன். போனான், கண்டான், தோற்றான். பிரியமானவர்களே, இதான் ஜூலியஸ் சீசருடைய சரித்திரம். பாருங்களேன், இந்த ஜூலியஸ் சீசர் வர்றதுக்கு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 400-500 வருஷங்களுக்கு முன்பாக அவனை பற்றி ஆண்டவர் பைபிளில் சொல்லி வச்சிருக்கிறார். மேதே பெர்சியா காலத்திலேயே அடுத்து 4 ராஜாக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம் வரும். அதுக்கப்புறம் தென்திசை வடதிசை ராஜாக்கள். அதுக்கப்புறம் அஞ்ஞான ரோம். அந்த அஞ்ஞான ரோமை பற்றி கேப்ரியல் சொல்லி வச்சுட்டான் பாருங்க. அப்படியே நடக்குது. தானியேல் 11:19. ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான், அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான் படிக்கிறோம். ரோமர்கள் ஜூலியஸ் சீசர் மீது கோபமாக இருந்தாங்க. பயங்கர கோபம். என்ன, ராஜா மீது கோபம். எகிப்திற்கு சென்று அவன் தேக்கம் அடைந்ததால், முன்னேறிக்கிட்டே போறவன் அவன் தேங்கி விட்டான்.
ஒரு பெண்ணின் அழகில். அவன் தேக்கம் அடைந்தான், ஜனங்கள் துக்கம் அடைந்தார்கள். ஒரு பெண்ணை வெல்ல முடியாதவன் எப்படி ஒரு ராஜ்யத்தை கட்டி காக்க போகிறான் என்று கொதித்தெழுந்த புரூட்டஸ், படிச்சிருக்கீங்களா சரித்திரத்தில்? புரூட்டஸ் என்ற சேனாதிபதி ஜூலியஸ் சீசரை கொலை செய்தான். அன்பானவர்களே, நாமும் பல வருஷமாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்கிறோம். எத்தனை வருஷமாக இருக்கிறோம்ல? ஜெயிக்க வேண்டிய காரியங்களை ஜெயிக்கிறோமா? இல்லை ஏதாவது அசுத்தத்திற்கு, அசிங்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? ரொம்ப மோசமான பாவம்லாம் நினச்சிக்காதீங்க. கோபம், எரிச்சல், பொறாமை, வெடுவெடுன்னு பேசுறது, சிடுசிடுன்னு பேசுறது, ரகசியங்களை காக்க முடியாதது, கீப்பிங் சீக்ரெட்ஸ். ஒரு காரியம் இது ரகசியம், சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இந்த ரகசியத்தை நம்மளால் காப்பாற்ற முடியல. ரகசியத்தை கேட்காமலும் இருக்க முடியல. அடுத்தவங்களை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது இருக்கா இல்லையா? ஆடியோவோட போட்டு காட்டுவேன். புரியுதுங்களா? ஒரு விஷயம், ஒரு எலெக்ஷன் நடக்குது, சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்க, அவ்வளோதான். உடனே போய் ஊதி விட்டுறது. இதெல்லாம் கிறிஸ்தவ பண்பாடுங்க, கிறிஸ்தவ பக்குவம். இப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரா, ரூல்ஸில் வாசித்து வேறு காமிச்சேன், படித்து சொன்னேன், அப்படி தானே? we don't know how to maintain decorum. எப்படி ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கிறதுன்றது நமக்கெல்லாம் தெரியல. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், இப்படி ஏதாவது காரியங்களில் சில ஒழுங்குகள் கடைபிடிக்கணும், அதுவும் ஒரு விஷயம்தான். இதெல்லாம் கடைபிடிக்க முடியாமல் தவறுகிறோமா? யோசித்து பாருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூலியஸ் சீசர் பேரை வச்சு தான் நமக்கு என்ன மாதம் வந்துச்சு? ஜூலை மாதம் வந்துச்சு. நமக்கு வச்சிருக்கிற 12 மாதங்களும் எல்லாம் ரோமர்கள் கலாச்சாரத்திலேருந்து வந்துச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்து 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு போகலாமா? 20ஆம் வசனம். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரன், அது யார்? தண்டல்காரன், ரைசர் ஆஃப் டாக்ஸஸ் இன் த க்ளோரி ஆஃப் த கிங்டம். யாருன்னா அகஸ்டஸ் சீசர். 11:20 வாசிப்போம். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். ஆகிலும் சில நாளைக்குள் கோபமில்லாமலும் யுத்தமில்லாமலும் நாசமடைவான். சரிங்களா? தண்டல்காரன் என்றால் என்ன அர்த்தங்க? வரி, தண்டல், ஆயம், தீர்வை, இதெல்லாம் வரிக்கு வேறு வேறு பெயர்கள் பைபிள் இருக்குது. தண்டல்காரன் என்றால் வரி விதிப்பவன், வரியை கூட்டுபவன் என்று பொருள். எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இங்கே சொல்லப்படக்கூடிய தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் யார் தெரியுமா? அது அகஸ்துராயனை சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் பிறப்பின் போது இந்த அகஸ்துராயன் தான், காலையில் கூட பதில் சொன்னீங்க, அகஸ்துராயன் தான் ரோம பேரரசனாக அஞ்ஞான ரோமில் இருந்தான் என்று லூக்கா 2:1 வாசிக்கிறோம். இவன் எந்த யுத்தமும் சதியும் இன்றி சமாதானமாய் மரித்தான். இவன் பேரை வச்சுதாங்க என்ன மாதம்? ஆகஸ்ட். சரிங்களா? அகஸ்டஸ் சீசர். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆக்டேவியன் சொல்லுவாங்க. ஆக்டேவியன், அகஸ்டஸ், அதை வச்சு தான் ஆகஸ்ட் என்ற மாதம் நமக்கு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், இந்த அகஸ்தராயன் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார், வருங்கால சம்பவங்களின் வெளிப்பாடு. ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, அடுத்து 11ஆம் அதிகாரம் 21 எல்லாம் சுருக்கமாக தான் டக்கு டக்குன்னு போகிறேன். 21, 22. அவமதிக்கப்பட்டவன் ஒருவன், யார் அது? a wild person, டைபீரியஸ் சீசர், திபேரியு ராயன். 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கிறேன். அவன் ஸ்தானத்தில், அகஸ்துராயன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி கைக்குள்ள போட்டு கால்குள்ள போட்டு ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். பிரவாகமாய் வருகிற வெள்ளம் போல் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான் அப்படின்னு படிக்கிறோம். இது யாருன்னா அகஸ்துராயனுடைய மகன் கிடையாது, ஆனால் திருமதி அகஸ்துராயனின் மகன் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. யாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது திருமதி அகஸ்துராயன் வேறு யாருக்கோ பெத்த புள்ள தான் யார்?
இந்த திபேரியு ராயன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அரியணை ஏற அருகதையற்றவன். இந்த தகப்பனை, அதாவது அகஸ்தியராயனை ஜனங்களெல்லாம் மதித்தது போல இவனை யாருமே என்ன செய்யலை, இவனை மதிக்கலை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பிறக்கலை, அம்மாவுக்கு பிறந்தவன், யாரோ ஒரு அப்பாவுக்கு பிறந்தவன். அப்படி தான் சரித்திரத்தில் படிக்கிறோம். இவனது ஆட்சி காலத்தில் தான் உடன்படிக்கையின் தலைவனான கிறிஸ்து, யார் உடன்படிக்கையின் பைபிளில் உடன்படிக்கைன்னு தானியேலில் படிக்கிறது எல்லாமே பரலோக உடன்படிக்கையை தான் குறிக்கிறது. சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒருவன் எழும்புவான், அந்த 3 வருஷம் முடிஞ்சவொடனே அவன் உடன்படிக்கையை முறிப்பான். சரிங்களா? அந்த கிறிஸ்து அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த கிறிஸ்து பண்ணின உடன்படிக்கை அப்படிலாம் பைபிள் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? தானியேல் புத்தகத்தில் உடன்படிக்கைன்னு வர்ற இடத்துலலாம் பரலோக உடன்படிக்கை, பரிசுத்த உடன்படிக்கையை தான் குறிக்கும். ஆகவே இந்த உடன்படிக்கையின் தலைவன் என்றால் யார்? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடன்படிக்கையின் தலைவன் முறிக்கப்படுவான் என்று சொன்னால் இந்த திபேரியு ராயன் காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாண்டார். அதற்கு யூதர்களுடன் இவன் கூட்டு சேர்ந்து கொண்டான். இந்த அரசன் கிறிஸ்து மரித்து 6 வருஷங்களுக்கு பிற்பாடு கிபி 37 இவன் மரித்தான். யார்? திபேரியு ராயன். இவனை சேர்ந்தவர்களில் சிலரே, இந்த திபேரியு ராயன் கூட சேர்ந்த சிலரே தலையணைகளை வைத்து அழுத்தி மூச்சை திணற வைத்து இவனை கொலை செய்தார்கள். யார? திபேரியு ராயனை மூச்சு திணற வச்சு கொண்டு விட்டாங்க. இவனது ஆட்சி காலத்தின் 23ஆம் வருஷத்தில், அதாவது இந்த திபேரியு ராயனின் 78ஆம் வயதில் இது நடந்துச்சு. 78 வயசில் அவனை கொண்டுட்டாங்க. சரிங்களா? இதை 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்குறோம். 23ஆம் வசனத்திலிருந்து 39 வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், அஞ்ஞான ரோமிலிருந்து பேப்பல் ரோம், ஃப்ரம் பேகன் ரோம் டு பேப்பல் ரோம், போப்பு ரோமுக்கு மாறுகிற சம்பவங்களை பார்க்கிறோம். இதை 2 விதமாக பிரிக்கலாம். சின்ன கொம்பின் பூமிக்குரிய நடவடிக்கைகள், அப்படி தான் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சரிங்களா? சின்ன கொம்பின் பூமிக்குரிய நடவடிக்கைகள் 11 அதிகாரம் 23லிருந்து 29 வரைக்கும் படிச்சிங்கன்னா, போப்பாதிக்கம் பணத்தை தாராளமாக வாரி இறைத்து முஸ்லீம்களுக்கு எதிராக கிபி 11ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடத்திய சிலுவை போர்கள், குரூசைட்ஸ், சிலுவை போர்கள் பற்றி 11 அதிகாரத்தில் 23லிருந்து 29 வரைக்கும் படிக்கிறோம். 2 காலத்தில் நடந்த சிலுவை போர்கள். 2வது நடவடிக்கை என்ன அப்படின்னா, சின்ன கொம்பின் ஆவிக்குரிய நடவடிக்கை, அதாவது பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமான நடவடிக்கைகளை பற்றி 11 அதிகாரம் 30லிருந்து 39 வரைக்கும் வாசிக்கிறோம். சரிங்களா? உடன்படிக்கை என்றாலே பைபிளில் 2 வகையை பிரிக்கலாம். ஒன்று தற்காலிக உடன்படிக்கை, டெம்பரரி கவனன்ட். கவனன்ட் என்னது? உடன்படிக்கைன்னா 2 பேருக்கு இடையில் பண்ணக்கூடிய ஒப்பந்தம். தற்காலிக உடன்படிக்கை என்றால் சடங்காச்சார பிரமாணமே இஸ்ரவேலரிடம் பாவத்துக்கு பரிகாரமாக, அதாவது ஆடு மாடுகள் புறா குஞ்சு இதெல்லாம் பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழைய ஏற்பாட்டில் லேவியராமத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19-20 படிக்கிறோம். ஆகவே ஆடு மாடுகளின் இரத்தம் தற்காலிகமாக பாவத்துக்கு பரிகாரமாக பலி செலுத்தும்படி தேவன் கொடுத்த பிரமாணம். அதான் என்னது? சடங்காச்சார பிரமாணம், செரமோனியல் லா. சரிங்களா? செரமோனியல் லா அதான் தற்காலிக உடன்படிக்கை. சிலுவை வரைக்கும் அந்த தற்காலிக உடன்படிக்கை செயல்முறையில் இருந்தது. சரி, ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நித்திய உடன்படிக்கை அல்லது புதிய உடன்படிக்கை, இட்டர்னல் ஆர் நியூ கவனன்ட். சர்வலோகத்தின் பாவங்களுக்கும் பரிகாரமாக யார் ரத்தம் சிந்தினா? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தமே பரலோகம் ஈந்திருக்கிற மாறாத புதிய உடன்படிக்கை ஆகும். எபிரேயர் 9:12 படிக்கிறோம். சரிங்களா? சர்வலோகத்தின் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 2:2 நம்ம அதை வாசிக்கிறோம். சரிங்களா? ஆகவே ஆடு மாடுகளின் ரத்தம் தற்காலிக உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தம் நித்திய மாறாத உடன்படிக்கை என்று வேதம் காட்டுகிறது. அப்போ என்ன நடக்குதுன்னா, 11ஆம் அதிகாரத்தில் தானியேல் 11 30லிருந்து 39 வரைக்கும் கவனித்தோம் என்று சொன்னால், வசனம் 30 பாருங்க.
அந்த 30ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? ஆக பரிசுத்த உடன்படிக்கை என்பது முழுக்க முழுக்க இயேசுவின் சிலுவை தியாகத்தையும் அவரது புண்ணியங்களையும் சுட்டி காட்டுகிறது. அதான் பரிசுத்த உடன்படிக்கை. தானியேல் 11 அதிகாரம் 30லேருந்து 35 வரையிலான வசன பகுதியை படிக்க போகிறோம். தானியேல் 8ல் 11லேருந்து 13 வரைக்கும் உள்ள வசன பகுதியோடு ஒப்பிட்டு படித்தால் பரலோகத்திற்கும் பராபரனுக்கும் பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்கும் எதிரான சின்ன கொம்பின் நடவடிக்கைகளை விவரமாக நாம் பார்க்க முடியும். சரிங்களா? தானியேல் 11 30 35, தானியேல் 8 13 14 இந்த வசனம் 11லேருந்து 13 வரைக்கும் இந்த வசனங்களை நாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டியது அவசியம். தானியேல் 7ஆம் அதிகாரம் பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் அந்த கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறது, அப்படி தானே? 8ஆம் அதிகாரம் அந்த கிறிஸ்துவை நுணுக்கமாக அடையாளம் காட்டுகிறது. 11ஆம் அதிகாரம் அந்த கிறிஸ்துவை பற்றி திரும்ப திரும்ப கூறி விரிவாக விளக்குகிறது. இப்போ பாருங்களேன், இந்த 11ஆம் அதிகாரத்தில் அஞ்ஞான ரோம், போப்பு ரோம், இதுதான் விலாவாரியாக பேசப்பட்டிருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அந்த கிறிஸ்துவை இன்னும் விரிவாக கூட்டணியுடன் அடையாளம் காட்டுகிறது. அந்த கிறிஸ்துவுக்கு கூட்டணி யாரு? கூட்டணியை கூட காட்டுங்க. மிருகம், வலுசற்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி படிச்சிருக்கோம்ல. அந்த கூட்டணியெல்லாம் சேர்த்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, இப்போ என்ன படிக்க போகிறோம்னா தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் 31லேருந்து 39 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒவ்வொரு வசனமாக பார்க்க போகிறோம். சுருக்கமாக சின்ன கொம்பின் அட்டகாச அட்டூழிய நடவடிக்கைகளின் சுருக்கம், சம்மரி ஆஃப் தி லிட்டில் ஹார்ன்ஸ் சாகா. எங்கே படிக்கிறோம்? தானியேல் 11 31லேருந்து 39 வரைக்கும். தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக செயல்பட்டதே அது என்ன, எப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். படிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் தானியேல் 31ஆம் வசனம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை, அதாவது பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி, அதாவது அன்றாடத்தை நீக்கி, அப்படி தானே படிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அன்றாட பலின்னு படிக்கக்கூடாது, பலின்ற வார்த்தையை சேர்த்து கொண்டார்கள் மூல பாஷையில். சரிங்களா? ஆங்கிலத்தில் சேர்த்தாங்க, ஆனால் மூல பாஷையில் என்னென்னு இருக்குது? டெய்லி தான் இருக்குது. டமிட் என்ற வார்த்தை. அன்றாடத்தை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். பரலோக பரிசுத்த உடன்படிக்கை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனை நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, ஆட்டுக்குட்டியாக மரித்து, ஆசாரியனாக பரலோகத்தில் போய் நமக்காக பரிந்து பேசி அவர் நினைச்சுவார், நித்திய ரட்சிப்பை நமக்காக உண்டு பண்ணுவார். சரிங்களா? இதுதான் நித்திய உடன்படிக்கை. அப்போது இந்த போப்பு மார்க்கம் என்ன செய்தது? அன்றாடத்தை நீக்கியது. என்ன அர்த்தம்னா, இயேசுவின் பிரதான ஆசாரி ஊழியத்தை மறைத்தது. என்ன பண்ணாங்க? மனிதர்களை புனிதர்களாக்கி மரியாள்கிட்ட போய் என்ன செய்யணும்? வேண்டிக்கணும். ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், இப்படி இவங்ககிட்டலாம் போய் என்ன செய்யணும்? வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு குருமார்களிடத்தில் செல்ல வேண்டும். மானிட குருமார்களை ஆசாரியராக ஏற்படுத்தியது. சரிங்களா? அப்போது அன்றாடத்தை நீக்குவது என்றால் இயேசுவின் பிரதான ஆசாரிய ஊழியத்தை மறைத்தது. பாழாக்கும் அருவருப்பை வைத்தல் என்றால் ரெண்டு அர்த்தம். ஒன்று, மானிட குருமார்களை ஆசாரியர்களை ஏற்படுத்துவது. ரெண்டாவது, சபை அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவது. பாழாக்கும் அருவருப்பு, சபை அரசாங்கத்தோட உலகத்தோடு சேர்ந்து செயல்படுவது. இந்த அருவருப்பு நடந்தால் என்னாகும்? பாழா போகும். அதான் பாழாக்கும் அருவருப்பு. விளங்குதா உங்களுக்கு? சரி, 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கலாமா? 32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இச்சக பேச்சுகளினால்
கள்ள மார்க்கத்தார் ஆக்குதல் என்றால் என்ன நடந்துச்சு? கத்தோலிக்க மார்க்கம் என்ன பண்ணுச்சு? பாவமன்னிப்பு சீட்டு விற்பனை செய்தது. அப்படி தானே? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? என்கிட்ட வாங்க, பணம் கட்டுங்க, காணிக்க போடுங்க, உங்கள் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். பார்த்தீங்களா? இச்சக பேச்சு. வசதி வாய்ப்புகளை வழங்கி கத்தோலிக்க சபையில் ஆள் சேர்த்தல் இதாங்க காலங்காலமாக நடந்திருக்கு. உங்களுக்கு வீடு கட்டித்தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கத்தோலிக்க சபையில் உங்களுக்கு வீடு கட்டித்தாரோம், உங்களுக்கு மாடி கட்டித்தாரோம், உங்களை கூரை வேஞ்சிடுறோம். போன வாரம் கேரளாவுக்கு போயிருந்தேன். நம்ம சபை வரக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க அம்மா முடியாமல் அப்பா முடியாமல் இருக்கான்னு சொன்னேன். இப்போ பார்த்து ஜோமெண்ட் வந்தேன். அப்போ பக்கத்தில் ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க நம்ம விசுவாசி, நம்ம சபையை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு டின் ஷீட் போட்ட வீட்டில் தான் இருக்கிறாங்க, அந்த ஐயாவும் அம்மாவும். அப்போ அவங்க சொன்னாங்க, பக்கத்தில் கேத்தலிக் சர்ச்சிலேருந்து வந்தாங்க, வந்துட்டு உங்களுக்கு வீடு நாங்கள் நல்லா கட்டித்தாரோம், எங்கள் சர்ச்சில் வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி தான் அவங்களுக்கு அந்த காலத்திலிருந்து இப்படி தான் நடந்திருக்கு, இச்சக பேச்சுகளினால். விளங்குது அவங்களுக்கு? அப்போ நம்ம விசுவாசி சொன்னாங்களா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இன்னும் அவங்க அந்த டின் ஷீட் வீட்டில் தான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, வசதி வாய்ப்புகளை வழங்கி கத்தோலிக்க சபையில் ஆள் சேர்த்தல். சில சமயத்தில் மிரட்டியும் சேர்ப்பாங்க. அப்படி தான் கடற்கரை ஓரங்கள்லாம் பாருங்களேன். நார்கோயிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா, நான் ஒரு முறை பைக்கிலே போயிருக்கேன். அந்த கடற்கரை ஓரம் வழியாக எல்லாம் போனீங்கன்னா கேத்தலிக் சர்ச்சாக பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாம் சரித்திரம் சொல்லுது, ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் மிரட்டப்பட்டு கத்தோலிக்கர்கள் ஆக்கப்பட்டவர்கள். சரிங்களா? Flattery and force are two pillars of Satan's kingdom. சாத்தானுடைய ராஜ்யத்தில் 2 ஏவுகணைகள் அல்லது 2 தூண்கள், 2 சக்திகள் என்ன தெரியுமா? ஒன்று இச்சக பேச்சுகள், நைஸாக பேசுறது, இப்படி கட்டித்தாரோம், அது பண்ணுறோம், இதை பண்ணுறோம். 2வது என்னது? மிரட்டுறது. 2மே செய்யுமா அன்பானவர்களே? அதான் இப்படி பேசி இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். யோசித்து பாருங்க, தீர்க்க தரிசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. 33 வசனம், 33 ஜனங்களில் அறிவாளிகள். 32 முடியுது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆனால் சத்தியத்தில், சத்திய வேத வசனங்களில் நிலைச்சிருக்கிற பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க? இந்த மிரட்டலுக்கும் இந்த இச்சக பேச்சுகளுக்கும் மசியவே மாட்டாங்க. 33 வசனம், ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். ஜனங்களில் அறிவாளிகள் யாருங்க? சத்தியத்தை படித்து புரிஞ்சிருக்கிறவங்க தாங்க ஜனங்களில் அறிவாளிகள். அவங்க என்ன செய்வாங்க? அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். சத்தியத்தை எடுத்து காட்டுவாங்க, இப்படித்தான் அங்கே இருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். பட்டயம், அக்கினி, சிறையிருப்பு, கொள்ளை இதெல்லாம் என்னென்னா, இருண்ட காலங்களில் கத்தோலிக்கம் அரசாங்கத்துடன் இணைந்து 10 முதல் 15 கோடி கிறிஸ்தவர்களை கொன்றளித்ததே. அதான் இந்த வார்த்தைகள், பட்டயம், அக்கினி, சிறையிருப்பு, கொள்ளை எல்லாமே. வாலன்சியர்கள், ஆல்பிஜென்சியர்கள், ஹியூகனாட்டுகள், இப்படி அநேகர் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டார்கள். அப்போது இருந்த போப்புமார்கள் என்ன சொன்னாங்களா? இந்த கூட்டத்தை அழிச்சிருங்க, வேல்டன்சிஸ், இவங்களை அழிச்சிங்கன்னா உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இவங்க கூட்டத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அவங்க நிலத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிலாம் நடந்திருக்கு சரித்திரத்தில். 34 வசனம், இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டி கொள்வார்கள். 34 வசனத்தில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம், லிட்டில் ஹெல்ப். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த 2 காலங்களில் சத்தியத்துக்காக நின்ற பிள்ளைகள் அப்படியே விட்டுறலை. கத்தோலிக்கத்தின் கட்டுப்பாட்டில் ஆண்டவர் எதை எழுப்பினார்? சீர்திருத்தவாதிகளை எழுப்பினார். புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கம் எழும்பியது. அதாங்க தேவ ஜனத்திற்கு உண்டான கொஞ்சம் சகாயம், கொஞ்சம் ஒத்தாசை. சரிங்களா? அப்போ எல்லா காலத்திலுமே சத்தியத்திற்காக நின்ற பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். நின்ற பிள்ளைகளும் இருந்திருக்கிறாங்க, சாஞ்சு போனவங்களும் இருந்திருக்கிறாங்க.
சலுகைகள் நிமித்தம் சாய்ந்து போனவர்களும் இருக்கிறார்கள். சத்தியத்து நிமித்தம் சாயாமல் நின்றவர்களும் இருந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, அந்த கொஞ்சம் பேர், அந்த சிலர் மட்டுமல்ல, என்ன படித்தோம்? ஜனங்களில் அறிவாளிகள். யாருங்க அறிவாளிகள்? சத்தியத்துக்காக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அறிவாளிகள். இதே தானியேல் சொல்லுது 12ஆம் அதிகாரத்தில், ஞானவான்கள் அப்படின்னு படிக்கிறோம்ல. ஞானவான்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவங்க தாங்க ஞானவான்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கத்தோலிக்க மார்க்கம் இருண்ட காலத்தில் என்னெல்லாம் செஞ்சிச்சு அதான் படிச்சுட்டு இருக்கிறோம். படிங்க அடுத்து 35ஆம் வசனம். அறிவாளிகளை புடம்பிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர், ஆண்டோடைய பிள்ளைகளில் சிலர் விழுவார்கள். விழுந்தாங்க, இரத்த சாட்சிகளாக மரிச்சாங்க. முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். முடிவு கால பரியந்தம் எப்போ வரைக்கும்? 1798 வரைக்கும். அதான முடிவு காலம். 1798 வரைக்கும் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனாலும் பைபிளை பாருங்களேன். மத்திய 24:22 படிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். 1798 முடிவு காலத்தின் ஆரம்பம் என்று சொன்னால் அது வரைக்கும் தான் போப்பாதிக்கத்தின் காலகட்டம், சரிதானே? கிபி 538 கிபி 1798 வரைக்கும், 1798 வரைக்கும். ஆனால் 1798க்கு ஒரு 25 வருஷங்களுக்கு முன்பாகவே உபத்திரவம் என்ன ஆயிடுச்சான்? ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சரித்திரத்தில் நான் படிக்கிறோம். 36ஆம் வசனம். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து, அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு ராஜ்யம் எழும்பும் பொழுது என்ன செய்வாங்களாம்? தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீர் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும் அப்படின்னு படிக்கிறோம். ராஜா தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி, யாருங்க யாரை பற்றிங்க சொல்லுது? யாரை பற்றி இது பேசுகிறது? போப்பு மார்க்கத்தை பற்றி பேசுகிறது. உண்மைதானே அன்பானவர்களே? ஆச்சரியமான காரியங்களை பேசுவான் அப்படின்னு பார்க்குறோம். போப்பு மார்க்கத்தின் அகந்தை பேச்சுகளை பற்றி தான் இப்படி வாசிக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 தடவை அந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? பெருமையானவைகளை பேசும். 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 20ஆம் வசனம், 25ஆம் வசனம் படித்து பாருங்க. 4 தடவை இருக்குது. பெருமையானவைகளை பேசும் சின்ன கொம்பு, அந்த வாய் அதற்கு இருந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சின்ன கொம்புக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? காது கிடையாது. கண்கள் இருக்குல்ல, கண்கள் இருக்கும். சின்ன கொம்புக்கு என்ன இருக்கும்? வாய் இருக்கும். இந்த சின்ன கொம்புக்கு என்ன கிடையாது? காதெல்லாம் கிடையாது. யார் சொன்னாலும் கேட்காது. என் காது கேட்காதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சின்ன கொம்பு யார் சொன்னாலும் கேட்காது. தானியேல் 11:36ஆம் வசனத்தை தான் பவுல் என்ன செய்யாருன்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பயன்படுத்துகிறார். அவன் தன்னைத்தான், அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? அந்த வசனம் படிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். தானியேல் 11:36 இருக்கிற அதே ஸ்டைலை 2 தெசலோனிக்கேயர் 2:3 படிக்கலாம். ஓகே, 2:3 பாருங்கள். 4ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருக்கா. தானியேல் 11 தன்னை பெரியவனாக்கி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பவுல் சும்மா எழுதலை. தானியேல் 11:36 தான் அங்கே அவர் கோட் பண்ணுறார். விளங்குதா உங்களுக்கு அன்பானவர்களே? அந்தோ பரிதாபம், பெரும்பான்மை கிறிஸ்தவம் நிஜ அந்தி கிறிஸ்துவை இன்னும் அடையாளம் காணாமலே இருக்கிறது. அப்படி தானே? இன்றைக்கி நிறைய சபைகளில் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த கிறிஸ்துனா இனிமேல் தான் வருவான், இனிமேல் தான் வருவான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? எல்லாம் கூரையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிளை கரெக்டாக படிக்கலை. அந்த கிறிஸ்து எருசலேமிலிருந்து வருவான், யூதர்கள்லேருந்து வருவான், அந்த அந்த கிறிஸ்து கம்ப்யூட்டர் மனுஷன் அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
சீர்திருத்தவாதிகள் 16ஆம் நூற்றாண்டில், ஏன் 13ஆம் 14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜான் விக்லிஃப் சொல்லிட்டாரு. ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ், இன்னும் மார்ட்டின் லூத்தர், ஜெரோம், ஜான் கால்வின் எல்லாரும் சொன்னாங்க அந்த கிறிஸ்து யார் தான்? போப்பு மார்க்கம். அப்படி தான் சொன்னாங்க. பேப்பசி, ரோமன் கேத்தலிக் பேப்பசி அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க. சரிங்களா? பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ சபை இந்த சரித்திரம்லாம் தெரியாமல் கத்தோலிக்கமே கொண்டு வந்த கொள்கையை பின்பற்றி, ரகசிய வருகை கொள்கையை பின்பற்றி, ஃபியூச்சரிஸ்டிக் தியரி, எதிர்கால கோட்பாடு என்ற ஒரு கோட்பாடை பின்பற்றி என்ன செய்கிறாங்க? இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த கிறிஸ்து இனிமேல் தான் வருவான் அப்படின்னு சொல்லி அந்த பொய் உபதேசத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, தானியேல் 11:36 படிக்கிறோம். கோபம் தீர் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். அதாவது ஆண்டவர் அந்த ஆபத்து காலமாகிய 7 வாதைகளை ஊற்றுகிற வரைக்கும் என்ன செய்யுமா? அந்த சின்ன கொம்பு மார்க்கம் எல்லா ஆட்டமும் ஆடும். ஆண்டவர் குறிச்ச அந்த கோபம்னா அவருடைய கோபமாய் வெளிப்படக்கூடிய அந்த 7 வாதைகள் சின்ன கொம்புக்கும் அதை பின்பற்றும் அனைத்து கள்ள மார்க்கத்தாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதான் அர்த்தம். அதாவது 7 வாதிகள் உண்டு என்பதுதான் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியின் அர்த்தம். 37ஆம் வசனம் பாருங்கள். 37 அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. திரும்ப படிக்கிறோம். பிதாக்களின் தேவர்கள் அப்படின்னா, பிதாக்கள் அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் காண்பித்த தேவத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரிதானே? அதாங்க தேவத்துவம், பிதாக்களின் தேவர்கள். அப்போ அந்த தேவத்துவத்தை கத்தோலிக்க மதிக்கிறதில்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? பிதா, மாதா, அப்படி தானே சொல்கிறாங்க. பிதா கூட சொல்கிறதில்ல, மாதா தான் ஃபஸ்ட்டு. உண்மை தானே? மாதா தான். அம்மா இல்லாமல் எப்படியா மகன் வந்தார் சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய கத்தோலிக்கர்கள் பார்த்துருக்கிறோம். பிதாக்களின் தேவர்களை மதியாமலும். கத்தோலிக்கம் தேவத்துவத்தை கனம் பண்ணுகிறது இல்லை. அப்போஸ்தலர்கள் அல்ல, குருமார்களே அவர்களுக்கு முக்கியம். கத்தோலிக்க சபையில் ஃபாதர் தாங்க முக்கியம். ஏன் தெரியுமா? படிங்களேன், சில வாசகங்கள் படிக்கிறேன், அப்படி ஆங்கிலத்தில் இருக்குது. And God himself is obliged to abide by the judgment of his priests and either not to pardon or to pardon. அதாவது இந்த பாதிரியார்கள், குருமார்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க மன்னிச்சாதான் யாரே மன்னிக்கணுமா? கடவுளே மன்னிக்கணுமா? அதான் அர்த்தம். அப்போது கடவுள் கூட குருமார்களுக்கு கட்டுப்பட்டவர். இன்னொரு வாசகம் பாருங்களேன். Hence priests are called the parents of Jesus Christ. இந்த குருமார்கள், இந்த பாதிரிமார்கள் இருக்கிறாங்க, பாதிரிமார்கள், இவங்க தான் யாரா? இயேசு கிறிஸ்துவுக்கே அப்பா அம்மா அவங்க தானா. அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஏண்டா இவங்க ஃபாதர்ன்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் மத்த 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, பூமியில் ஒருவனே என்னன்னு சொல்லாதீங்க, ஃபாதர்னு சொல்லாதீங்க. பெத்த அப்பாவா? அவர் ஃபாதர் தான். சரிங்களா? மற்ற அப்பானா யார் கிடையாது, ஃபாதர் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அவங்க புஸ்தகத்தில் இருக்குது டிக்னிட்டி அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ப்ரீஸ்ட். ஆசாரியரின் கௌரவம், ஆசாரியருடைய கடமைகள்னு சொல்லி அவங்க புக்கில் இருக்குது. இன்னொரு வாசகம் பாருங்க. Thus the priest may in a certain manner be called the creator of his creator, since by saying the words of consecration he creates as it were Jesus in the sacrament. இந்த குருமார்கள் இருக்காங்களே, இவங்களாம் யாரா? சிருஷ்டிகரையே சிருஷ்டிக்கிறவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, சபை விசுவாசிகளுக்கு ஃபாதர் என்ன தான் கொடுப்பாரு? அந்த வெள்ளையாக இருக்கிற அப்பம் மட்டும்தான் கொடுப்பார். ரசமெல்லாம் கொடுக்க மாட்டார், கூட அவர் குடிச்சிருவார். சரிங்களா? அப்படி திரும்பி மடக்குன்னு அவர் அடிச்சிருவார். விளங்குதா உங்களுக்கு? அப்போது அந்த அப்பம் அப்படி பின்னாடி திரும்பி ஜோம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்படி ஜோம் பண்ணும் பொழுதே அந்த அப்பம் என்னவா மாறிடுதான்? தே கிரியேட் ஜீசஸ் இன் த சாக்ரமெண்ட். அந்த அப்பத்துக்குள்ளே இயேசுவையே அவங்க சிருஷ்டிக்கிறாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அப்போது அவங்க சபையில் அந்த ப்ரீஸ்ட்ன்றவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. கிரியேட்டர் ஆஃப் த கிரியேட்டர், சிருஷ்டிகரையே சிருஷ்டிக்கிறவர்கள். அதனால தான் ஃபாதர்ன்றாங்க.
இந்த ஃபாதர்ன்ற அர்த்தம் இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் படிச்சிங்கன்னா நல்ல அர்த்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க தான் அப்பா அம்மாவாம், இந்த குருமார்கள். புரியுதா உங்களுக்கு? அன்பானவர்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 37ஆம் வசனம் சொல்லுது, ஸ்திரீகளின் சிநேகத்தை மதியாமலும். கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, செலிபசி. ஸ்திரீகளின் சிநேகம்னா துறவரம், திருமணம் தவிர்க்க வேண்டும். அப்படி தானே? கத்தோலிக்க பாதிரியார்கள் இருக்கிறாங்க, நன்ஸ் சகோதரிகள் இருக்கிறாங்க, மடத்தில் இருக்கிறவங்க, சரிதானே? கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க, சரிதானே? அது சரியா? அது சரி கிடையாது. தீர்க்கதரிசனத்தை ஆண்டு சொல்லிட்டார் பாருங்களேன், ஸ்திரீகளின் சிநேகத்தை அந்த போப் மார்க் என்ன செய்யாது, மதிக்காது. ஆண்டவர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா பைபிள் எங்கேயாவது? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை தான் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் படித்து பாருங்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் வஞ்சிக்கிற ஆவிகள் என்ன செய்யுமா, கட்டளையிடும்னு பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ திருமணம் பண்ணக்கூடாது என்பது ஒரு கத்தோலிக்க பொய்ப்போதனை, சரிங்களா? அது ஊழியம் செய்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. வரம் பெற்றவர்கள் வேணால் அப்படி இருக்கலாம், சரிதானே? ஓகே, 38ஆம் வசனத்துக்கு வரும். 38ல் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்தில் கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அரண்களின் தேவன் அப்படின்னா அரசியல் சக்திகளை தன்னுடைய கைக்குள்ளே வைத்து செயல்படுவது. அப்படி தானே செய்து கத்தோலிக்க மார்க்கம். அரசுகள், ராஜ்யங்கள், அதிபதிகள், பிரசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்குது, சரிதானே? போப்பு மார்க்கத்துக்கு அரசியலும் ஒரு தெய்வம். கவனிக்கிறீங்களா? போப்பு மார்க்கத்துக்கு, கத்தோலிக்கத்துக்கு அரசியலும் ஒரு தெய்வம். சரி, பிதாக்கள் அறியாத ஒரு தேவன். பாருங்களேன், நம்முடைய அப்போஸ்தலர்கள் பவுல், பேதுரு இவங்களுக்கெல்லாம் மரியாதை தெய்வமாக கும்பிட்டாங்களா? மரியாதை தெய்வமாக கும்பிட்டாங்களா? இல்லை. மரியாள் தெய்வம் என்று அப்போஸ்தலர்கள் எவருமே போதிக்கவில்லை. பாருங்களேன், வசனம் சொல்லுது, பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் அலங்கரித்து தேர் வைத்து இழுத்து சப்பரம். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? பிரியமானவர்களே, அவர் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. பிரியமானவர்களே, பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் மாதாவுக்கு மகத்துவமான மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையா? அதாங்க பிதாக்கள் அறியாத ஒரு தெய்வம், ஒரு தேவதை அப்படி வணங்குறாங்க, சரிங்களா? ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்குவது கிறிஸ்தவத்தில். ஒரு பெண்ணை தெய்வமாக, நல்ல கவனிங்க, ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்குவது கிறிஸ்தவம் கிடையாது. அது அஞ்ஞான பழக்கம், பேகனிசம். அஞ்ஞானத்தில் தான் பெண்ணை தெய்வமாக வணங்குவாங்க, சரிங்களா? கிறிஸ்தவத்தில் கிடையவே கிடையாது. இதனால் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்குகிறார்களே, அது கிறிஸ்தவமா அப்படின்றதை யோசிக்கணும். அதனால் பொதுவாக நான் கத்தோலிக்கத்தை கிறிஸ்தவம் என்று நான் சொல்லுவதே கிடையாது, சரிங்களா? பிரியமானவர், ஏனென்றால் எல்லா அஞ்ஞானமும் அங்கே இருக்கிறது. அதனால தான் 39ஆம் வசனம். 39ஆம் வசனம் படிக்கலாமா? 11:39 நம்முடைய கடைசி வசனம். ஓகே. அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கணம் உண்டாக்கி, இந்த மாதிரி உபதேசங்களுக்கெல்லாம் யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு மகா கணம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான் அப்படின்னு படிக்கிறோம், சரிங்களா? இந்த 2 காலங்களில் யாரெல்லாம் கத்தோலிக்குன்னு சொல்கிறத கேட்டாங்களோ, கீழ்ப்படிஞ்சாங்களோ, கத்தோலிக்கத்து கீழ்ப்படிஞ்சாங்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பதவியை கொடுத்தது, பதவி வியாபாரம், நிலபுலன்களை கொடுத்தது ஃப்ரீயா. இப்படி பெரிய வஞ்சக தொழிலையே போப்பு மார்க்கம் நடத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து பற்றி பைபிளில் 3 தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறார்கள், சரிங்களா? யார் யாருன்னா, 1 தானியேல் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் 2 பேர். ஒருத்தர் யார்? பவுல். இன்னொருத்தர் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். பாருங்கள், அந்த சார்ட்டை நம்ம குயிக்காக பார்த்துறோம். பாருங்களேன், அந்த சார்ட்டில் என்ன போட்டிருக்கு? ஒரு கம்ப்ளீட் சார்ட் இதில் இருக்குது, சரிங்களா?
எந்தெந்த பகுதியில் என்னென்ன வசனம்? தானியேல் என்ன சொல்கிறாரு? சின்ன கொம்பு, மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். 7-8 சின்ன கொம்புன்னு படிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் வடதிசை ராஜான்னு ஒரு புது பேர். சரிங்களா? அந்த சின்ன கொம்புக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்ல பாருங்க, கேட்டின் மகன், பாவ மனுஷன், அக்கிரமத்தின் ரகசியம், அக்கிரமக்காரன்னு சொல்கிறார். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது பாருங்க, அந்த கிறிஸ்து, மிருகம், மகாவேசி, மகாபாபிலோன், மகாநகரம், இதெல்லாம் அந்த கிறிஸ்துக்கு வேறு வேறு பெயர்கள். சரிங்களா? அந்த கிறிஸ்து கூட்டணிக்கு இதெல்லாம் வேறு வேறு பெயர்கள். சரி, பைபிளில் பிரமிக்க வைக்கும் 2 ரகசியங்கள் இருக்கின்றன. அப்போஸ்தலன் பவுல் தனது நிருபங்களிலே 7 ரகசியங்களை குறிப்பிடுகிறார். வேகமாக பார்த்துறோம். 7 ரகசியங்கள் என்னென்னு பாருங்களேன். 1, சுவிசேஷத்தின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் த காஸ்பல், எபேசியர் 6:20 படிக்கிறோம். 2வது, பிதாவின் தயவுள்ள சித்தத்தின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் த ஃபாதர்ஸ் வில், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள். 3வது, புறஜாதி விசுவாசிகளின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் த ஜென்டைல் பிலீவர்ஸ், எபேசியர் 3ஆம் அதிகாரம். 4வது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலான உறவு குறித்த ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச், எபேசியர் 5ஆம் அதிகாரம். 5வது, விசுவாசத்தின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபெய்த், 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 6வது, தேவபக்திக்குரிய ரகசியம், 1 தீமோத்தேயு 3:16, த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ். 7வது, அக்கிரமத்தின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி ஆர் லாலெஸ்னஸ், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாருங்களேன், முதல் 6 ரகசியங்களும் பரம ரகசியம். கடைசி ரகசியம் நரக ரகசியம். முதல் 6 ரகசியங்களும் கர்த்தரின் ரகசியம். கடைசி ரகசியம் கத்தோலிக்க ரகசியம். கடைசி 2 ரகசியங்களும், அதாவது தேவபக்திக்குரிய ரகசியம், அப்புறம் என்னது, அக்கிரமத்தின் ரகசியம். இந்த 2மே கடைசி கால சம்பவங்களின் கண்ணோட்டத்தில் அதிமுக்கியமான ரகசியங்கள். பிரியமானவர்களே, இந்த 2 ரகசியங்களை பற்றி ஒரு அட்டவணையை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம். பாருங்கள் என்ன வித்தியாசம். இந்த 2 வசனத்தையும் படித்து பாருங்கள். தேவபக்திக்குரிய ரகசியம் எங்கே இருக்குது? 1 தீமோத்தேயு 3:16 இருக்குது. சரிங்களா? அந்த வசனத்தை நம்ம படிச்சிடணும், அப்போ தான் நமக்கு விளங்கும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். சரிங்களா? அக்கிரமத்தின் ரகசியம் என்ன? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 படிக்கிறேன். படிச்சுட்டு இந்த அட்டவணை நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறேன் பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும், ஓகே போதும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. நல்ல கவனிங்க. தேவபக்திக்குரிய ரகசியம் கிறிஸ்துவை பற்றியது. அந்த அக்கிரமத்தின் ரகசியம் அந்த கிறிஸ்துவை பற்றியது. 2வது, தேவபக்திக்குரிய ரகசியம், தேவன் மனிதன் ஆனார், அடிமையின் ரூபம் எடுத்தார், பிலிப்பியர் 2:7 படிக்கிறோம். ஆனால் அக்கிரமத்தின் ரகசியம் என்ன? மனிதன் தேவன் ஆனான். போப் மார்க் என்ன செய்து தன்னைத்தான் தேவன் சொல்லுது. 3வது, ஆவியிலே குணத்திலே நீதி உள்ளவர் என்று இயேசு கிறிஸ்து விளங்கினார். 1 தீமோத்தேயு 3:16 பாருங்களேன். அடுத்து அக்கிரமத்தின் ரகசியம் அக்கிரமக்காரன் படிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2:9. 4வது, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், தேவபக்தியின் ரகசியம். 1 யோவான் 4:14 படிக்கிறோம். எல்லாம் யோவான் எழுதுகிறார். பிசாசானவன், ஓகே, அவன் போலி இரட்சகர் என்று பிசாசானவனுடைய கிரியின் வழியாக இன்னைக்கு போப் மார்க்கம் தன்னை போலி இரட்சகராக காட்டிக்கொள்ளுகிறது. வெளிப்படுத்தல் 13:3 படிக்கிறோம். உலகம் அனைத்து என்ன செய்யுமா? இந்த போப் மார்க்கத்தை ஆச்சரியமாய் அந்த மிருகத்தை பின்பற்றும், தன்னைத்தான் இரட்சகர் போல காமிச்சிக்கும் போப் மார்க்கம். அக்கிரமத்தின் ரகசியம். 5வது பாருங்க, பிதாவானவர் அதிகாரம் கொடுத்துள்ளார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. 1 யோவான் 4:14 படிக்கிறோம். அப்போ இந்த அந்த கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பிசாசானவன் அதிகாரம் கொடுத்துள்ளான். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க, உங்களுக்கு தெரியும். வலுசற்பம் மிருகத்துக்கு என்ன பண்ணிச்சான்? அதிகாரம் கொடுத்ததுன்னு படிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2:9 படிக்கலாம். 6வது, தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட
அவரிடம் காணப்படக்கூடிய ரகசியம், அவரிடம் வெறுமை. கிறிஸ்துவோட என்ன இருந்துச்சு? அவர் வெறுமை. ஆனால் அவரிடம், அக்கிரமக்காரனிடம் பெருமை. சரிதானே? நான் தான் தேவன், அப்படி தானே சொல்லுது போப் மார்க்கம். 7, மெய்யான அற்புதங்களை இயேசு செய்தார். யோவான் 20:30 படிக்கிறோம். ஆனால் கத்தோலிக்கம் செய்கிறது என்ன? சாத்தானுடைய வஞ்சகத்தின் அடிப்படையில் பொய்யான அற்புதங்களை போப்பு மார்க்கம் செய்யும். 2 தெசலோனிக்கர் 2:9. நீங்கள் உலகமே நினச்சிட்ருக்கு போப் மார்க்கம் மனசு வச்சாதான், போப்பாண்டவர் மனசு வச்சாதான் உலகத்துக்கு சமாதானம். எல்லாம் பொய்யான அற்புதங்கள். 8, தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன இல்லாதவர்? சுயமே இல்லாதவர். யோவான் 5:30. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆனால் போப் மார்க்கம் சுயம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. வெளிப்படுத்தல் 18:7 படித்து பாருங்கள். நான் கைம்பெண் அல்ல, நான் ராஜஸ்திரீ, அப்படி தானே சொல்லுது. ஓகே. 9, தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா, மண்ணுக்கு வந்தார், மகிமை அடைந்தார். உண்மைதானே? 1 தீமோத்தேயு 3:16. ஆனால் அக்கிரமத்தின் ரகசியம், போப்பு மார்க்கம் மகிமையாய் தோன்றும், கடைசியில் என்ன ஆகும்? மண்ணாகி போகும். அதை பைபிளில் 2 தெசலோனிக்கர் 2:8 படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 17:11 படிக்கிறோம். 10, கடைசியாக மெய்யான வடதேச ராஜாவாக வருவார். யாரு? கிறிஸ்து மெய்யான வடதேச ராஜாவாக வருவார். சங்கீதம் 48:1-3 படிக்கிறோம். அவர் தான் மெய்யான வடதேச ராஜா. பொய்யான வடதேச ராஜா அழிவான். அடுத்த வாரம் படிப்பாங்க வடதேச ராஜா, தென் தேச ராஜா. அடுத்த வாரம் படித்து 11 அதிகாரத்தை முடிக்க போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, நம்மிடம் நம் வாழ்வில் வெளிப்படுவது பரம ரகசியமா, நரக ரகசியமா? நம்மிடம் நம் வாழ்வில் வெளிப்படுவது பிதாவின் குணமா, பிசாசின் குணமா? இயேசு கிறிஸ்து பாருங்களேன், பிதாவின் குணத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் கள்ள மார்க்கம், சின்ன கொம்பு என்ன செய்கிறது? பிசாசின் குணத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் நம் வாழ்வில் யாரை பிரதிபலிக்கிறோம்? கிறிஸ்துவையா, அந்த கிறிஸ்துவையா? நாம் வெளிக்காட்டும் கொம்பு யார்? இரட்சணிய கொம்பு கிறிஸ்துவையா? பைபிளில் இயேசு கிறிஸ்துக்கு பேர் இரட்சணிய கொம்பு. சங்கீதம் 18:2. இரட்சணிய கொம்பை வெளிக்காட்டுறோமா? நம்ம நடவடிக்கைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய குணலட்சணம், இதில் நாம் எந்த கொம்பை வெளிக்காட்டுறோங்க? இரட்சணிய கொம்பா, சின்ன கொம்பா? சின்ன கொம்பு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறோமா? மனம் மாறினால், குணம் மாறினால் மகிமை அடைவோம். மனம் அல்லது குணம் மாறாவிட்டால் மகிமை இழப்போம். அவ்வளோதான். ஆகவே மனசில் வச்சுக்குவோம், ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் படிச்சுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, சிம்பிள் லெசன். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன்னா, அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன்னா என்பதை சிந்தித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாரும் ஜெபம் பண்ண போகிறோம், முழங்கால் படிடுவோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு கொடான கூடி நன்றி. தேவன் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் உம்மை துதிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசிக்கு முந்தின ஓய்வு நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்கள், சத்தியங்கள், ஓய்வு நாள் பாடங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தானியேல் 11ஆம் அதிகாரம் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பகுதியை, முதல் பாகத்தை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் கிருபை செய்தீர். இதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த காரியங்கள் எல்லாம் மெய்யான சத்தியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று நிதானித்து பார்க்கவும், நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா, அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா, பிதாவின் குணத்தை காட்டுகிறோமா, பிசாசின் குணத்தை காட்டுகிறோமா என்பதை சிந்தித்து செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கத்தில் இருக்கிற சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு விடுதலையை கொடுங்க. உடல் சுகவீனமாக இருக்கிற சகோதரர் திமோத்திக்கு ஆண்டவர் நல்ல சுகம், விடுதலையை தாரும் ஆண்டவரே. கர்ப்பிணியாக இருக்கிற சகோதரி குணா ஜெசிகாவுக்காக ஜெபிக்கிறோம். வாந்தியினாலும் மற்றும் உடல் எடை குறைவதனாலும் கஷ்டப்படுகிற இந்த சகோதரிக்கு நல்ல சுகத்தையும் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தன்னுடைய கணவன் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார், மனம் திரும்ப ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட சகோதரிக்காக, இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த எல்லா பிள்ளைகளையும் கிருபையாய் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இந்த ஆராதனையில் உடைய கரமெங்களோடு இருந்ததற்காக நன்றி ராஜா. கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் தேவரீர் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வழி அனுப்புங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள், மனதின் பாரங்கள்,
ஆழ்ந்த மன தேவைகள், வியாகுலங்கள் இருக்கிறதோ, கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் எல்லாருக்கும் சுகம் கொடுத்து சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த சபையை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து மதியம் இருக்கக்கூடிய இந்த நாமினேட்டிங் கமிட்டி டிஸ்கஷன்ஸ்லையும் ஆண்டவர் கூட இருந்து உம்முடைய தயவுள்ள கருத்தினால் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கு முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவல் வழி நடத்துள்ள நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.